பக்தர்களோட சங்கம் வந்து பரம ஆனந்தம். இந்த हरे சங்கத்துல कृष्णा பகவானை बाबा பத்தி दंडवत प्रणाम बाबा। தண்டவத் பிரணாம். பக்தர்களோட சங்கம் வந்து பரம ஆனந்தம். இந்த ஆனந்தத்துல வந்து பகவானை பத்தி பேசுறதுனால அது நமக்கு இன்னும் அதிகமான இன்பத்தை வந்து प्रभु धन्यवाद அளிக்கிறது. प्रभु। ஸோ இன்னைக்கு வகுப்புக்குள்ளார போலாம். ஓகே. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சனசலாகயா चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं चाग्रजादां सहगना रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहकनललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त कांचन गौरंगे राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाष्यत्य देशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिगे। ஹரே கிருஷ்ணா. மிகவும் அருமையான இந்த மாலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப பரமமான மகிழ்ச்சியினை அடைகிறேன். இது கரெக்டா இருக்கு. என்னோட முகத்தை பார்த்தீங்கன்னா கிளாஸ். ஸோ நம்ம எல்லாரும் ஒரு முக்கியமான திருவிழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். பொதுவாக சாஸ்திரங்கள்ல விலக்கப்பட்ட ஒரு மாதம் மல மாதம், இந்த அதிக மாதம் சொல்லுவாங்க. இது எந்த விதமான நற்காரியங்கள் செய்வதற்கு உச்சித்தமான மாதமாக இல்லை. உதாரணத்துக்கு திருமணம், வீடு பேரு, அப்புறம் கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல காரியங்கள் நற்காரியங்கள் செய்வதற்கு உச்சித்தமான மாதமாக இது இல்லை. ஆனா இந்த மாதம் அதை விட ரொம்ப ஸ்பெஷல். எதுக்காக? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தி சிரவணம் பண்றதுக்காக, அவரை பத்தி கேட்கறதுக்காக, அவரோட புகழை பாடுறதுக்காக, அவரை ஸ்மரணம் பண்றதுக்காக இது ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது. சோ இந்த சிறப்பான மாதத்துல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் புதிதாக செய்யப்படுது. சோ நம்மளோட ஒரு புது முயற்சியாக இந்த ஒரு மாதம் முழுக்க தினமும் கிருஷ்ண லீலையை கேட்கறதுக்கு
நல்ல ஒரு முயற்சி ஏற்பாடுகள் பண்ணி சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. இந்த யாத்திரையில எனக்கும் ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வந்து, நான் எடுத்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான தலைப்பு. கிருஷ்ணர் வந்து கோவர்தன மலையை தூக்கினார், இந்திரனுடைய அகங்காரத்தினை போக்கினார். இந்த லீலையோட தாற்பயம் அதுதான். கோவர்தனத்தை தூக்கி இந்திரனோட அகங்காரத்தை அழிச்சிட்டார். இப்போ நம்மள அவர் எதை தூக்கி நம்மளை அழிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ பாகவதம் வந்து டிஸ்கிரைப் பண்ணது பகவானோட, பகவத்கீதை டிஸ்கிரைப் பண்ணது பகவானுடைய குணம், லீலை, அவருடைய நாமம், வைபவங்களை பற்றி பேசும் பொழுது இந்த ஜட வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஜீவனானவனுக்கு அடுத்த பிறவி இல்லை அப்படிங்கிறத பத்தி. ஜென்ம கர்ம சமே திவ்யம். இந்த திவ்யமான லீலைகளை பற்றி பேசும் பொழுது, கேட்கும் பொழுது, அதை ஸ்மரணிக்கும் பொழுது அந்த ஜட சரீரத்திற்கு அடுத்த அந்த ஆத்மாவிற்கு, ஜீவாத்மாவிற்கு அடுத்த ஜட சரீரம் இல்லை அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லிட்டார். ஓகே. சோ இப்ப பகவானோட லீலைகளை கேட்க 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 நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இன்பத்தின் ஆழ் நிலைக்கு செல்கிறோம். அதன் விளைவு அதே பகவத்கீதையில கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, மரணத்தின் தருவாயில் யாவன் ஒருவன் எதை நினைத்தவாறு உடலை விடுகிறானோ மறுபிறவியில் அதே உடலை பெறுகிறான். சோ இப்போ நம்ம தொடர்ச்சியா இந்த ஒரு மாசம் கண்டினியூஸா கிருஷ்ணரை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. திடீர்னு நான் நாளைக்கு செத்து போயிட்டேன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. எதனால தெரியுங்களா? எல்லா வைஷ்ணவர்களோட வாயில இருந்தும் பகவானோட ஸ்மரணத்துல இருக்கிறதுக்கான முயற்சியில நான் ஈடுபட்டிருக்கேன். சோ என்னுடைய மரணம் மிகவும் மங்களகானமானதாக மாறிவிடும். என்ன காரணம் அப்படின்னா, பகவானை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கேன், அதே சிந்தனையிலே இருக்கேன். ஆக இப்படியாக பகவான் நமக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகளை அளிக்கிறார், அவரை பற்றி நினைத்து கொண்டும் பாடிக்கொண்டும் புகழ்ந்து கொண்டும் இருப்பதற்காக. இன்னைக்கு நம்ம டாபிக்குள்ளார போகலாம். சோ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக். முதல்ல கிருஷ்ணர் ஏன் வந்து கோவர்தன லீலை பண்ணணும், இதுக்கு ஆச்சாரியர்கள் வந்து என்ன மாதிரியான விளக்கங்கள் வந்து நமக்கு அளிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கிருஷ்ணா வந்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல சாதுக்களை ரட்சணம் பண்றதுக்காக, அசுரர்களை அழிப்பதற்காக, தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகம் தோறும் வருவதாக. சோ இந்த 4 ரீசன் சொல்றாரு. இந்த 4 ரீசன்ல அவர் முதல்ல சூஸ் பண்ண ரீசன் என்ன தெரியுங்களா? பரித்ராணாய சாதுனாம். ஏன்னா அவருக்கு வேற எந்த டியூட்டியும் தேவையில்லை. அவர் பர்சனலா இறங்கி வரணும்னு அவசியமே இல்லை. மீதி வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு வந்து அவரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ரைட்? உதாரணத்துக்கு துஷ்டர்களை அழிக்கணும் அப்படின்னா அவர் பிசிக்கலா வந்து ஒருத்தரை கொன்னு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவரோட சக்தியே இருக்காங்க. யாரு? துர்கா, மகாமாயா. அந்த அம்மா சிடுக்குன்னு இப்படி ஒரு முதுக ஆட்டுனா போதும், மொத்த பேரும் உள்ளார போயிடுவோம். அவ்வளவு பவர் இருக்கு அந்த அம்மா கிட்ட. சோ கிருஷ்ணா பர்சனலா இந்த காரணத்துக்காக எல்லாம் வரணும்னு அவசியமே இல்லை. அவர் வர்ற ஒரே காரணம், மூல காரணம், பக்தர்களை ரட்சணம் பண்றதுக்காக. சோ அப்படி வந்த பகவான்
பல்வேறு அவதாரங்கள் எடுத்திருக்கார். குண அவதாரம், லீலா அவதாரம், யுக அவதாரம், மன்வந்தர அவதாரம், இந்த மாதிரி பல்வேறு அவதாரங்களை எடுத்திருக்கார். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல மட்டும் கிருஷ்ணர் கிருஷ்ணராவே வந்துட்டார். அவர் வேற எந்த ரூபத்துல வந்து தன்னோட விஷயங்களை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படல. அதுக்கு காரணம் ஸ்ரீமதி ராதாராணி. ராதாராணியோட விருப்பம் கிருஷ்ணாவோட இந்த பூலோகத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக பகவான் உண்டு பண்ணின தாமம் தான் விருந்தாவனம். அந்த விருந்தாவன தாமத்துல, விரஜ தாமத்துல பகவான் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விதமான லீலைகள் புரிந்திருந்தாலும் இந்த எல்லா லீலைகளின் மணிமகுடமாக திகழ்வது கோவர்தன லீலை. ஏன் அப்படின்னா, மீதி எல்லா லீலைகள்லையுமே கிருஷ்ணர் யாரையாவது அழிக்கிறார், எங்கிட்ட இருந்தாவது ஒரு விஷயத்த பாதுகாக்கிறார், அதன் மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு சிக்ஷா, அறிவை நமக்கு அளித்து அந்த அறிவின் மூலமாக அவருடைய பக்தி பாவத்தினை வெளிப்படுத்துகிறார். என்டையர் விருந்தாவன்ல சக்கடாசுரவதம், அகாசுரவதம், பகாசுரவதம், திருநாவிரதா, இந்த மாதிரி அசுரர்களை அழிக்கும் போது கிருஷ்ணா ஏதோ ஒரு சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அந்த லீலைகளை நடத்துறாரு. ஆனா கிருஷ்ணரோட உண்மையான பாவம் வெளிப்பட்டது இந்த லீலையில. என்ன பண்ணார்? நமோ பிரம்மன்ன தேவாய ஓ பிராமண ஹிதாயச்சா. பசுக்களுக்கும் பகவானுடைய பக்தர்களுக்கும் இன்பம் அளிப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு லீலை தான் கோவர்தன லீலை. கோவர்தன லீலையோட தாத்பரியம் என்ன? நந்த மகாராஜா இந்திரனை கூப்பிடுறாரு. ஐயா சாமி, எங்க ஊர்ல மழை பெய்ய மாட்டேங்குது, நீங்க தான் மழை கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அதனால தயவு செஞ்சு இந்த வருஷமும் நல்ல மழையை கொடுங்க. மழை வந்துச்சுன்னா பூமி விளையும், பூமி விளைஞ்சா நாடு செழிக்கும், நாடு செழிச்சா மக்கள் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, அதனால இந்த வருஷமும் மழையை கொடுங்கன்னு வேண்டறதுக்காக ஒரு ப்ரோக்ராம ரெடி பண்றாங்க. கிருஷ்ணருக்கு அந்த ப்ரோக்ராம்ல விருப்பம் இல்லை. ஏன்னா சுப்ரீம் முழு முதற் கடவுள் நான் இங்க இருக்கிறேன், எனக்கு ஒருத்தரும் சேவை பண்ணாம என்னுடைய பிரதிநிதியை ஏன் நீங்கள் வழிபட வேண்டும்? என்னுடைய பிரதிநிதியை வழிபடுவதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னவாக இருக்கும், அதை நான் காமிக்கணும். பகவான் டிசைட் பண்ணிட்டாரு. அப்படி என்னோட பிரதிநிதியை வழிபட்டா உங்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன, உங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய தீமை என்ன, இது ரெண்டையும் காமிக்கிறாரு பகவான் இந்த கோவர்தன லீலையின் மூலமாக. முதல்ல என்ன பண்ணாரு? நந்த மகாராஜா தடுத்துட்டாரு. இல்ல நீங்க இந்த ஃபெஸ்டிவல் பண்ணக்கூடாது அப்படின்னு. நந்த மகாராஜா ரொம்ப விளக்கம் சொல்றாரு. இல்லப்பா, இது காலகாலமாக நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறது. ஸோ சடனா இந்த விஷயத்த நம்ம நிறுத்த முடியாது, நம்ம தொடருவோம் அப்படின்னு. அப்ப சொல்றாரு கிருஷ்ணா ரொம்ப கிரிட்டிக்கு. அவருக்கு தெரியும், எல்லா டெக்னிக்கையும் யூஸ் பண்ணுவாரு. என்ன பண்ணாரு? அப்பா கிட்டே போட்டு பார்த்தாரு. என்னப்பா இது, கோவர்தனை தான் புல்லு கொடுக்குது, பெரிய மலையை வர்றத கோவர்தனம் தடுத்து மலையை சின்னதாக்கி நம்மளோட பசுக்களுக்கு செழுமையான புற்கள் தருது, பசுக்கள் பால் குடிக்கிறதுனால பால் கிடைக்குது, பாலை கொண்டுட்டு போய் வியாபாரம் பண்ணி நம்ம செல்வந்தரா இருக்கும். அப்ப நம்ம பூஜிக்கப்பட வேண்டியது யார? கோவர்தனத்தை. எதுக்கு போய் அந்த இந்திரனுக்கு போய் இந்த வர்ஷிப் எல்லாம் பண்ணணும்? அவர் எங்க இங்க இருந்து வர்றாரு சாப்டர்ல? அவருக்கும் இந்த கோவர்தனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதனால அவருக்கு பண்ண வேண்டாம். சோ இப்ப நந்த மகாராஜா கிருஷ்ணாவோட வார்த்தையை தட்ட முடியல, வேற வழியே இல்லை, இதை எதையாவது பண்ணிதான் ஆகணும், ஒத்துக்கிட்டார். ஏன்னா கிருஷ்ணாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அவர் எதையாவது பேசிட்டாருன்னா ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டப் கிருஷ்ணா கிட்ட ரொம்ப நல்லா உண்டு.
பகவத்கீதையே எடுத்துக்கோமே, சண்டை போட மாட்டேன்னு சொன்னாரு, கடைசியில என்ன பண்ண வச்சாரு? பேசி மண்டைய கழுவி காண்டீவத்தை எடுத்து போட்டு நான் போய் மலையில போய் தியானம் பண்றேன்னு சொன்னவரை மூளை சலவை பண்ணிட்டாரு, பிரெயின் வாஷ்ட். அதனாலதான் இஸ்கான்ல வந்து இன்னைக்கும் வெளியில இருக்கிற கர்மி பக்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ அந்த இயக்கமா வேணாம்ப்பா, போனீங்கன்னா உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா கிருஷ்ணா வந்து பிரெயின் வாஷ் பண்ணக்கூடியவர். அவங்க அப்பாவோட மண்டையே கழுவிட்டாரு. எவ்வளவு பெரிய ஸ்பெஷல் பாருங்க. கோவர்தன பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு, வேற வழி இல்லை. அப்புறம் பையன்ட்டே கேட்கிறாரு, சரி என்ன பண்ணலாம், எப்படி கோவர்தன பூஜை பண்றது அப்படின்னு. நீங்க என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்களோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கோவர்தன் முன்னாடி வைங்க, நான் கோவர்தனை கூப்பிடுறேன், அவர் எல்லா ப்ரிப்பரேஷனையும் சாப்பிடுவார். ஃபெஸ்டிவல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் கோவர்தனகிரியை ஒரு சுத்திட்டு வருவோம். பசுக்கள் போய் என்ன வேணுமோ அதை சாப்பிடட்டும், நமக்கு என்ன வேணுமோ பிரசாதத்தை எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் கோவர்தன் ஃபெஸ்டிவல். ரொம்ப சின்ன ஃபெஸ்டிவல் தான். ரொம்ப சிறப்பா நந்த மகாராஜோட ஏற்பாட்டுல அந்த ப்ரோக்ராம் நடந்தது. எல்லாரும் ரொம்ப ஆனந்தமா இருந்தாங்க. பசுக்கள்லாம் வந்தது, கீர்த்தன் நடந்தது, ராதராணி, கோபர்கள், கோபியர்கள் எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லாரும் கோவர்தனத்துக்கு முன்னாடி அவங்க கொண்டுட்டு வந்த விதவிதமான சமையல் பதார்த்தங்கள் வந்து வைக்கப்பட்டது. அதை எல்லாத்தையும் பார்த்த கிரிராஜன், கிருஷ்ணர் வந்து திடீர்னு கோவர்தனமா மாறி எல்லா உணவு பதார்த்தங்களையும் எடுத்துக்கொண்டார். அது பத்தல, மீண்டும் கேட்டார், அணியோர் அப்படின்னு கேட்டாரு. அப்ப அந்த கிராமத்துல இருந்த மக்கள் எல்லாரும் இன்னும் தயார் செஞ்சு கொண்டு வந்து வச்சாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அணியோர் அப்படின்னு கேட்டாரு. நம்ம கோவர்தன பரிக்கிரம விருந்தாவனத்தை பண்ணும்போது அணியோர் அப்படிங்கிற ஒரு கிராமமே இருக்கும். ஸோ அங்க இருக்கிற மக்கள் எல்லோருமே வந்து நம்ம எவ்வளவுதான் டொனேஷன் கொடுத்தாலும் பிரசாதம் கொடுத்தாலும் பத்தாது. ஏன்னா கிருஷ்ணர் வந்து அந்த இடத்துல பண்ணின லீலையின் காரணமாக. ஸோ இறுதியாக கிருஷ்ணர் வந்து நந்த மகாராஜா, யசோதா, கோபாலர்கள், கோபியர்கள் எல்லாரும் கிருஷ்ணரை சரணடைய ஆரம்பிச்சாங்க. கிருஷ்ணா இதை எப்படி நிறுத்துறதுன்னு எங்களுக்கு தெரியல. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, ஒரு துளசி எடுத்துட்டு மேல போனாரு. அவ்வளவுதான், கோவர்தனம் வந்து சாப்பிடுவதை நிறுத்திவிட்டது. ஸோ கிருஷ்ணர் எத்தனை விதமான லீலைகளை இங்க பண்ணியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிய தடுத்து நிறுத்திட்டாரு. இப்ப அந்த தடுத்து நிறுத்தினதுனால யாரோ ஒரு பொடியனோட பேச்சை கேட்டு எனக்கு இந்த மக்கள் சேவை பண்ணலையே அப்படிங்கிற அகங்காரத்துல இந்திரன் கொஞ்சம் கொதிச்சு எழுந்தார். எப்படி வந்து இவங்க இப்படி பண்ணலாம், யார் இவங்களுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது, எனக்கான பூஜையை இவர்கள் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு இந்திரன். சோ இந்திரனோட அந்த கோபம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, இந்திரன் 33 கோடி தேவர்களுக்கும் அதிபதி. அப்படி அதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரன் சில வேளைகள்ல அகங்காரத்தால பீடிக்கப்படுகிறான். இந்த அகங்காரம் அவனை என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, தான் விளையாடுவது தன்னுடைய நாயகன் கிட்ட அப்படிங்கிற விஷயத்த மறக்க வச்சிருச்சு. நான் என்னோட பாஸோட தான் விளையாடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையே மறக்க வச்சிருச்சு இந்திரனுக்கு. சோ இந்திரன் வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன விஷயம் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஒண்ணு பண்ணுவோம், இந்த விரஜவாசிகளுக்கு வந்து நான் யாருன்னு காமிக்கிறேன், மொத்த விருந்தாவனையும் தூக்குறேன், அவங்களுக்கு புரிய வைக்கணும் என்னென்ன என்னுடைய சக்தி என்ன அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதனால விருந்தாவன் உடனே இந்திரன் வந்து சம்வர்த்தகா மேகத்தை கூப்பிட்டாரு. சம்வர்த்தகா வந்தார். சம்வர்த்தகாவோட சைஸ் வந்து பாகவதம் டிஸ்கிரைப் பண்ணுது, ஆழிமலை கண்ணா, ஆழி காலத்தில் பெய்யக்கூடிய மழை. ஆழி காலம்னா கடைசி பிரளய காலத்தின் பெய்யக்கூடிய மழை.
அந்த மழை துளியானது ஒரு துளியின் அளவு ஒரு யானையின் அளவை போல் இருக்குமா. அப்பேற்பட்ட மழை. பிரஜதாமம் மொத்தமுமே ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன துளி மழை விழுந்தாலே நம்ம உடனடியாக ஒரு ஷெல்டரை தேடி ஓடிடுறோம். ஒரு துளியின் அளவே யானையின் அளவாக இருக்கிறது அப்படின்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த பெரிய மழை துளி எல்லார் மேலையும் படுது. இப்ப பக்தர்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓடிக்கிட்டே இருந்த பக்தர்கள் எல்லோருமே, விரஜவாசிகள் எல்லோருமே கிருஷ்ணரை போய் பிளேம் பண்றாங்க. இந்த பயலாலதான் வந்துச்சு. இவரோட பேச்ச கேட்காம இருந்திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்திரனோட கோபத்துக்கு நம்ம ஆளாக வேண்டி இருந்திருக்காரு. இவரோட பேச்ச கேட்டு இந்த ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணினோம். இந்திரன் பயங்கரமா கோச்சுக்கிட்டாரு. அவர் கோவித்து கொண்டதோட விளைவு என்னாச்சு? இப்போ மொத்த விருந்தாவனமும் அழியுது. சோ எல்லாரும் கிருஷ்ணரை தூசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி தூஷணம் பண்ணும்போது உண்மையாக பகவானுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஹலாத்தினி சக்தியான ஸ்ரீமதி ராதாராணி பக்கத்துல நின்னு, கிருஷ்ணர் பக்கத்துல நின்னு எல்லாருக்குமே சமாதானம் சொன்னாங்களாம். கிருஷ்ணர் எதையாவது நமக்காக செய்வார், யாரும் கவலைப்பட வேண்டாம். இதுதான் தாயாரோட கருணை உள்ளம். எப்பவுமே எந்த இடத்துலயுமே பகவானை விட்டு கொடுக்காத அந்த தாயாரின் கருணை அங்க ராதிகையின் மூலமாக அந்த விரஜதாமத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சது. உடனடியாக கிருஷ்ணர் என்ன பண்ணாராம், ராதிகை சொல்லிவிட்டால் தன்னுடைய அலாதினி சக்தி, அந்த சக்தி கிருஷ்ணர் செய்வார் அப்படிங்கிறத சொல்லிட்டதுனால என்ன பண்ணாராம், கிடுகிடு கிடு கிடுகிடுன்னு ஓடுனாராம் கோவர்தனத்தை நோக்கி. அந்த பர்வதத்தை முதல்ல ஒரு நசுக்கு நசுக்குனாராம். பூமியின் பகுதி கீழே இறங்கி அந்த மலை மேலே உயர்ந்தது. அப்படி உயர்ந்த உடனே கிருஷ்ணர் நடுவுல உள்ளார போயிட்டு நடந்து போய் அவருடைய சுண்டு விரலால், இடது கை சுண்டு விரலால் 7 நாட்கள் அந்த மலையை தாங்கி பிடித்து கொண்டு இருந்தார். சோ மலையை பிடிச்சு தூக்கி நிறுத்தின உடனே விரஜவாசிகள் அனைவர்களுக்குமே ஒரு மிக பெரிய சரணாகத பாதை கிடைத்ததாக எண்ணி அனைத்து விரஜவாசிகளும், பசுக்கள், மிருகங்கள், யானைகள், பாம்புகள், விரஜதாமத்துல என்னென்ன இருந்ததோ அது எல்லாமே அந்த கிருஷ்ணரின் குடைக்கு கீழ் சென்று அடைக்கலம் எடுத்தது. அவ்வளவு அற்புதமான ஒரு சேவையாற்றினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ரொம்ப அற்புதமான லீலை. அழகா தூக்கி நிறுத்திட்டார். எல்லா விரஜவாசிகளும் நிக்கிறாங்க. குடைக்கு கீழ் இருக்கும் பொழுது மலையின் தண்ணீர் எதுவுமே செய்ய முடியாது. மொத்த விருந்தாவனமும் தண்ணி அப்படியே ஃப்ளோட் ஆகி மிதந்து எந்த விதத்திலையுமே அவங்களால இங்கிட்டு அங்கிட்டு நகர முடியாத அளவுக்கு எல்லா பக்கமும் தண்ணி சூழ்ந்துருச்சு. அப்படி சூழ்ந்த இடத்துல முதல்ல பகவான் என்ன பண்றார், தன்னுடைய பக்தர்கள், விரஜதாமத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு விதமான யோக மாயையால் கவரப்பட்டு விட்டனர். என்ன மாதிரி யோக மாயா? ஓ, நம்ம கிருஷ்ணரு மலையை தூக்கி நிக்கிறார், அப்ப இவர் பெரிய ஆளு, உண்மையான பகவான். அந்த பகவானுக்கு தான் நம்ம தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம்
அந்த மலையை தூக்கி உள்ளே அடைக்கலம் கொடுத்த உடனே எல்லார் மனதிலும் வந்ததாம். கிருஷ்ணருக்கு அந்த விஷயம் பிடிக்கவில்லை. உடனடியாக என்ன பண்ணினார்? அந்த யோக மாயை அகற்றி நார்மல் கிருஷ்ணரா மறுபடியும் மாத்திட்டார். எப்படி தன்னுடைய தாய் யசோதை அங்க இருந்தாலோ, யசோதா மையா அந்த சிந்தனையில இருந்து வெளியில வந்த உடனே கிருஷ்ணாவை பார்த்து சொன்னாங்களாம், கண்ணா கை வலிக்க போகுதுடா கண்ணா. உடனடியாக கோபபாலர்கள் எல்லாருமே, ஆமா ஆமா மையா சொல்றது கரெக்ட் தான், நீ இவ்வளவு நேரம் உன் கைய சுமந்துகிட்டே இருந்தேன்னா உனக்கு கை வலிக்கும், அதனால நாங்களும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க கையில இருக்கிற கம்பெல்லாம் கொண்டுட்டு போய் எடுத்து சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ கிருஷ்ணா எப்பவுமே மற்றவர்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடியவர். அதனால உடனே என்ன சொல்லிட்டாரு, அங்க இருக்கிற விரஜ தாமத்துல இருக்கக்கூடிய எல்லா விரஜவாசிகளுக்கும் கிருஷ்ணர் ஒரு செய்தியை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, பாத்தீங்களா நீங்க எல்லாரும் உதவுறதன் மூலமா தான் இந்த மலையை என்னால தூக்கி நிறுத்த முடியுது, இல்லைன்னா முடியுமா? சோ எல்லோருக்கும் ஒரு பெருமை. கிருஷ்ணர் அந்த இடத்துல தன்னோட சகாக்கள் யாருக்குமே விட்டு கொடுக்கல அவரோட பெருமைய. எல்லாருக்கும் இன்பம் அளிப்பவர். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லா கோபர்கள் கோபிகள். ஆஹா கிருஷ்ணா, நிஜமாலுமே நீ ராஜா தான், ஆனாலும் நீ எங்களோட ஆளு, நீ என்னதான் ராஜாவா இருந்தாலும் நீ எங்களோட ஆளு. இப்ப என்ன ஆயிடுச்சு, அவங்க முதல் நாள் தூக்கி இருந்தாங்க, 2வது நாள் கோபபாலர்கள் எல்லாரும் அந்த கம்பை ஊனி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப ஸ்ரீதாமாவை பார்த்து கிருஷ்ணர் கேக்குறாரு, ஏ ஸ்ரீதாமா, நிஜமா உன்னால தாங்கி நிக்க முடியுதா, உனக்கு கை வலிக்கலையா அப்படின்னு. ஸ்ரீதாமன் மட்டும் உண்மையை ஒத்துக்கொண்டாராம், கிருஷ்ணா இதை நான் தாங்கி பிடிக்கல, நீதான் பிடிச்சிருக்க, எங்களுடைய அன்பு உன்னை தாங்கி கொண்டு இருக்கிறது. நாங்க உன் மேல வச்சிட்டு இருக்கிற காதல் அன்பினால நீ இவ்வளவு பெரிய லீலையை செய்து கொண்டு இருக்கிறாய். இது தெரியாம முட்டாள்தனமா நாங்க எல்லாரும் குச்சியை வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கும் கை வலிக்குது, இந்த குச்சியை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு. இத ஸ்ரீதாமன் கிருஷ்ணர் கிட்ட கேட்ட உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாரு, சரி கோபர்களே, என்னுடைய கை கொஞ்சம் வலிக்குது, நான் மலையை கொஞ்சம் கீழே இறக்க போறேன், எல்லாரும் ஸ்ட்ராங்கா பொடிங்க அப்படின்னு சொன்னாராம். ஓகே நாங்க ரெடி அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க தடிய அழுத்தம் கொடுக்கும் போது கிருஷ்ணர் அவரோட சுண்டு விரல்ல ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்குனாராம். எல்லாரோட கம்புகள் முறியவும் மறுபடியும் கிருஷ்ணா 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 அப்படின்னு எல்லாரும் கிருஷ்ணரை சரணாகதம் அடைகிறாங்க. மறுபடியும் அந்த யாருடைய தயவும் இல்லாமல் கிருஷ்ணர் அந்த கோவர்தன பர்வதத்தை ஏற்றி கையில நிறுத்தி இருக்கார். இப்போ இவங்க மொத்தம் 7 நாள் இந்த விரஜவாசிகள் எல்லோருமே அந்த கிருஷ்ணரோட லீலையில, கோவர்தன லீலையில எங்கேயுமே போகாம ஒரே இடத்துல பகவான தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் இந்த லீலையை வர்ணிக்கும் போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, விரஜதாமத்துல இருந்த பல்வேறு விதமான பக்தர்களுக்கு ஒரு சேர கிருஷ்ணரை தரிசனம் செய்யும் வாய்ப்பு எப்பவுமே கிடைச்சதில்லை. ஏன்னா காலங்கத்தால மாடு மேய்க்க போயிடுவாரு, சாயந்தரம் பொழுது அடையும் பொழுதுதான் வருவாரு. சோ இந்த விரதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பக்தர்களும் கிருஷ்ணரை தன்னவராக உணர்ந்து கொள்ள முடியவில்லை. என்னுடைய சொத்து மமைவாம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதனஹா, என்னுடைய அம்சமான ஜீவன்கள் என்னிடத்தில் இல்லை அப்படிங்கிற வருத்தம் பகவானுக்கு இருந்ததாம். அந்த வருத்தத்தை போக்குவதற்காக இந்த 7 நாள் லீலைய பண்ணி விரஜதாமத்துல இருக்கிற மொத்த பேரையுமே புல் பூண்டு புழு பூச்சி எல்லாத்தையும் கொண்டு அதோட ஷெல்டருக்குள்ளார வச்சுக்கிட்டாராம். என்னுடைய அம்சங்கள், என்னுடைய விரிவங்கங்கள் எல்லோருமே என்னை ஒரு சேர தரிசிக்கட்டும். என்ன எல்லாரோட ஏக்கத்தையும் போக்குபவர், எல்லோருடைய விருப்பத்தினையும் பூர்த்தி செய்பவர். அதனாலதான் பகவானுக்கு பாவகிராகி ஜனார்தனா அப்படிங்கிற பெயர் உண்டு. எல்லோருடைய பாவத்தினையும் கிரகித்து கொள்ளக்கூடியவர்.
ஆக பக்தர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கும் பட்சத்தில் அங்க இருந்த யாருக்குமே பசி இல்ல, தூக்கம் இல்ல, ஏக்கம் இல்ல, எந்த விஷயமும் இல்லை. ஏன்னா அங்க என்ன இல்ல? மகாமாயா இல்ல. நேரடியாக பகவான் இருந்த காரணத்தினால், எப்படி பரீட்சித் மகாராஜன் சுகதேவ கோஸ்வாமி சுகபிரம்மம் பாகவதத்தை சொல்லும் பொழுது அந்த 7 நாட்கள் தாகம் இல்லாம தூங்காம பாகவதத்தை சிரவணம் பண்ணாரோ, அது போல பிரஜவாசிகள் அனைவருமே இந்த மகாமாயையின் தொல்லை இல்லாததுனால முழுவதுமாக யோக மாயையில் கிருஷ்ணருடைய நேரடி கண்காணிப்பில் இருந்ததுனால அவங்களுக்கு இந்த பசி, தாகம், தூக்கம், ஏக்கம் எதுவுமே இல்லாம போய் ரொம்ப அதி அற்புதமாக கிருஷ்ணரின் ஆனந்த திவ்யமான அந்த தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் சொல்றார். ஆக பிரஜவாசிகள் அனுபவித்த அந்த இன்பம் வெளியில இருக்கிற யாராலையுமே அனுபவிக்க முடியல. வெளியில யார் இருக்கா? நாசக்கார மலை சம்வர்த்தகா அப்படிங்கிற மேகம் இருக்கு. அதற்கப்புறமா பெரிய பலத்த காற்றுகள் வீசிக்கொண்டு இருக்கிறது. அதற்கப்புறமா இயற்கைக்கு முரணான பல்வேறு செயல்பாடுகள் அந்த கோவர்தனை மலையை சுத்தி வெளியில நடந்துட்டு இருக்கு. ஆனா உள்ளார இருக்கிற இவங்களுக்கு எதுவும் தெரியாது. எல்லாருமே தன்னுடைய இமையை கூட அசைக்காமல் பகவானை லயித்து தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளவு அழகான அந்த சியாம சுந்தர ரூபத்தினை, அந்த மேக சியாமலனை அவ்வளவு அழகா தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க மொத்த விரஜவாசிகளும். சோ இப்போ இவங்க இவ்வளவு ஆனந்தமா இருக்கிறது, எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருந்துட்டோம் அப்படின்னா கூட இருக்கிறவங்களுக்கு பொறுக்காது. கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டோம்னா போதும், பக்கத்துல சொல்லிட்டு போவாங்க, தம்பி நீ ரொம்ப சிரிக்கிற, பார்த்து இருந்துக்க. அவங்க சொல்லிட்டு போனதோ என்னமோ தெரியாது, அடுத்ததே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நிற்கும். வாழ்க்கையில எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கோம்? ரைட்? ஆனந்தமா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்போம். வீட்டுல இருக்கிறவங்களோ வெளியில இருக்கிறவங்களோ சொந்தக்காரங்களோ பந்தக்காரங்களோ ஒரு சின்னதா ஒரு பேப்பர்ல வச்சுட்டு போயிடுவாங்க. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, இதை பார்த்து பார்த்து இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. முடிஞ்சிருச்சு. அடுத்ததே ஏதாவது ஒரு கஷ்டம் வரும், நம்ம அலற மாதிரி ஆயிடும். சோ இப்ப விரஜவாசிகள் எல்லோரும் பகவானுடைய அந்த ஆனந்தத்தில் இருக்கும் பொழுது அவளுக்கு வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா கிருஷ்ணர் அவ்வளவு அழகு. அவருடைய முழுமையான அந்த சங்கத்தையும் சரணாகதத்தையும் அந்த விரஜத்துல இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் பகிர்ந்து அளிக்கிறார். அந்த விரஜவாசிகள் அனைவரும் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறாங்க. இப்ப வெளியில விஷயம் தெரியல உள்ளார என்ன நடக்குதுன்னு. அதனால மழையை இன்னும் அதிகப்படுத்தும்படியாக இந்திரன் சம்வர்த்தகனை சொல்றார். இந்திரன் சம்வர்த்தகன் இந்திரன் கிட்ட போய் சொல்றாராம், சுவாமி இதை விட பெரிய துளைகள் வந்தா மொத்த பிரபஞ்சமும் நீருக்குள்ளார மூழ்கிரும். சோ அது ரொம்ப கொடூரமான காலமாகிவிடும் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க எப்படி என்னுடைய சேவையை தடுக்கலாம்? அந்த சின்ன பொடியனோட பேச்சை கேட்டு என்னை எப்படி அவங்க தடுத்து நிறுத்தலாம்? நீ உன்னால முடிஞ்சதை செய்ய அப்படின்னு. சோ சம்வர்த்தகன் மீண்டும் தன்னுடைய அந்த தேஜஸான மலையை கொடுப்பதற்கு தயார் செய்யும் போது கருணையே வடிவான ஸ்ரீமதி ராதிகை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுப்பாங்களாம், வெளியில காத்து கொஞ்சம் அதிகமா அடிக்குது அப்படின்னு. உடனே பகவான் இந்த பிரஜாக்களையும் இந்த லோகங்களையும் இந்த பிரபஞ்சங்களையும் உற்பத்தி செய்த அந்த புல்லாங்குழல், 3 விதமான புல்லாங்குழல் சொல்லப்பட்டிருக்கு. வேணு, முரளி, வம்சி அப்படின்னு 3 விதமான புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழலில்
வம்சி அப்படிங்கிற புல்லாங்குழலை எடுத்து கிருஷ்ணர் ஊதுறார். அதை ஊதும் போது இந்த சம்வர்த்தகன் தன் நிலை இழந்து பகவானுக்குள்ளார ஐக்கியமாகிறார். அவர் அப்படியே உறிஞ்சி உள்ளார எடுத்துடுறார். மழை அடங்கி விட்டது. இப்ப இந்திரனால தாங்க முடியல. என்னடா இந்த பயிலையும் இவர் அழிச்சிட்டாரு, நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் தன்னுடைய வஜ்ர ஆயுதத்தின் மூலமாக பெரிய பெரிய இடிகளை அந்த கோவர்தன மலையின் மேல தாக்க செய்கிறார். ஆனா பகவான் என்ன பண்ணினார்? அந்த இடிகளை பொருட்படுத்தவே இல்லை. பக்தர்களுக்கும் பசுக்களுக்கும் பெரும் ஆனந்தத்தை அளிப்பவரான பகவான் அந்த இன்பத்தினை தொடர்ச்சியாக அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். பக்தர்கள்லாம் அவ்வளவு சந்தோஷம், ஜாலியா இருக்காங்க கிருஷ்ணர்கிட்ட இருக்கும்போது. எந்த கவலையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும். கடைசியாக இந்திரன் என்னதான் நடக்குதுன்னு கீழே இறங்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலையை நிறுத்தணும். நிறுத்தாமலே ஐராவதத்தின் கீழே இறங்கி வராரு. அவர் கீழே இறங்கி வந்தா கிருஷ்ணர் கோவர்தன மலையை தன்னுடைய சுண்டு விரல்ல தூக்கி நிறுத்திட்டு இருக்கிறார். இப்ப பிருந்தாவனத்தின் மழை நீரெல்லாம் மொத்தமா பிருந்தாவனத்துல பெஞ்ச மழை நீர் அவ்வளவு மழை பெஞ்சிருக்கு. ஓகேங்களா? அந்த தண்ணி எல்லாம் வத்தி போகணும் அப்படின்னா அந்த தண்ணி போய் சேர்றதுக்கு கர்ப்போதக ஓஷன், காரணக்கடல், கர்ப்பக்கடல் மாதிரி ஒரு கடல் வேணுமா. அந்த அளவுல தண்ணி இருக்கிறது போய் ஒரு இடத்துல சேரணும். அந்த அளவுக்கு மழை இந்திரனால அளிக்கப்பட்டிருக்கு விரஜதாமத்துல. சோ இப்ப அந்த தண்ணி எல்லாம் எங்க போச்சு? கேள்வி உங்களுக்கு. யாராவது பதில் சொல்லுங்க. நாசக்கார மலையில் விஷ்ணு அவர் கடல், காரண கடல் அதுல போய் சேர்ந்துருச்சோம். கடல்ல சேர்ந்துட்டு இருக்கோம் பிரபுஜி. கர்ப்போதக சாய் விஷ்ணு. அது போல இன்னொரு கடல் வந்தாதான் அவ்வளவு தண்ணி போய் அதுல சேரும். கிருஷ்ணரே அதை உறிஞ்சி எடுத்து பிரபு. ஓகே, ஓரளவுக்கு வந்திருக்கிறீங்க. கிருஷ்ணர் காட்டு தீய முழங்குற மாதிரி தண்ணியை முழுங்கிட்டார் பிரபு. பட் கிருஷ்ணர் நேரடியா அதை செய்ய முடியாதுல்ல, என்ன கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே. கிருஷ்ணரோட சக்கராயுதம் எல்லாத்தையும் புரிஞ்சிச்சு பிரபுஜி. இன்னும் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் கிளாஸ் கேக்குறீங்களான்னு எனக்கு தெரியணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. அவர் அந்த வம்சிங்கிற புல்லாங்குழல் மூலமா உறிஞ்சி எடுத்துட்டாரு பிரபு. ஓகே, சோ கிருஷ்ணர் என்ன பண்ணினாரா, அகஸ்தியர் அப்படிங்கிற ஒரு குருமுனி இருக்காரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அகஸ்தியரை கூப்பிட்டு விருந்தாவனத்தோட ஒரு கார்னர்ல, இன்னைக்கும் அவரோட கோவில் இருக்கு. விருந்தாவனம் போனீங்கன்னா அகஸ்தியரோட டெம்பிள பார்க்கலாம். கோவர்தனை சுத்தி கீழே வரும்போது அந்த இடத்துல அவரை உட்கார சொல்லிட்டு மொத்த தண்ணி நீதான் ட்ரைன் பண்ணணும்னு சொல்லிட்டாராம் கிருஷ்ணர். அகஸ்தியரோட முக்கியமான டியூட்டி. அதனால மொத்த தண்ணியும் அவரோட கமண்டலத்துல இருக்கு. சோ விருந்தாவனத்தோட மொத்த வாட்டரும் அங்கதான் இருக்கு. எனவே அந்த நாசக்கார மலையில வந்த தண்ணி. சோ இப்படியாக பகவான் எல்லா லீலைகளை பண்ணிட்டு இந்திரன் கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்த உடனே கிருஷ்ணர் தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, பிளேஸ் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. எல்லா விரஜவாசிகளும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கிருஷ்ணர் கூட இருக்கிற வரை அவங்க எல்லாருமே யோக மாயையால் இருந்தாங்க. கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்ச அடுத்த க்ஷணம் எல்லோரும் மகாமாயைக்கு ஆட்பட்டு விட்டார்கள். அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடுனாங்க. மறுபடியும் மாடு வைக்கிற சேவையை ஸ்டார்ட் பண்ணினாங்க. மாதாஜி பக்தர்கள் எல்லாம் போய் சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சில மாதாஜி பக்தர்கள் எல்லாம் துணி துவைக்கிற சேவை, சில மாதாஜி பக்தர்கள் இது பண்றது, பிரபுஸ் எல்லாருமே மாடு சாணம் ஆள்றது, கிளீன் பண்றது, இந்த மாதிரி எல்லாரும் அடுத்த க்ஷணமே அவங்களோட சேவைகள் எல்லாமே முழுவதுமாக மாறிவிட்டது. பகவதி மாதாஜி ஏதோ கை உயர்த்தி இருக்குங்க. ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டா பிரணம். அது ஒண்ணும் இல்ல பிரபு, கைப்பட்டு வந்துருச்சுங்க பிரபு, சாரி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. சோ பக்தர்கள் எல்லாருமே பகவானுடைய அந்த சங்கத்தை பிரிந்த அடுத்த க்ஷணம் அவங்க பௌதிக வாழ்க்கைக்கு மறுபடியும் திரும்பி விட்டார்கள். சோ இந்திரன் பகவானுக்கு முன்னாடி வந்து நிக்கிறார். பகவானை தரிசனம் செய்த உடனேயே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நான் சாதாரண நபருடன் விளையாடவில்லை, நான் விளையாடியது புருஷோத்தமராகிய முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடத்தில். அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே தன்னுடைய 2 கைகளையும் ஊர்த்தி மேலே உயர்த்தி சாஷ்டாங்கமாக பகவானுக்கு முன்னாடி சரணாகதம் பண்ணினார். பகவானை நோக்கி ஸ்துதி மந்திரங்களை வந்து பாட ஆரம்பிச்சார் இந்திரன். சோ இந்திரனுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தினை பகவான் போக்கி அவருக்கு நற்புத்தியினை அளித்தார். இங்க ஆச்சாரியர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை நமக்கு வைக்கிறாங்க. கிருஷ்ணர் கோவர்தன லீலை பண்ணாரு, மொத்த விருந்தாவனத்தையும் தூக்கி இருக்கலாமே, ஏன் கோவர்தனத்தை மட்டும் தூக்குனாரு? கேள்வி. கோவர்தனத்துல மட்டும்தான் அந்த பிரபு மழை பெஞ்சது. வேற விருந்தாவன்ல வேற எங்கேயுமே பெய்யலையா? இல்ல யமுனா பிரபுஜி, அதை கரை தூக்குனாதான் கொடை மாதிரி இருக்கும். ஹரே கிருஷ்ணா கொடை பிரபு. மாதிரி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த மழை வந்து கல் மலைன்னு சொல்றாங்க பிரபு, கல்லால பெஞ்சுதான், அதனால மலையை தூக்குனார் பிரபு, கல் தாங்கிறதுக்கு. கோவர்தனத்தோட சிறப்பை காட்டுறதுக்கு பிரபு. வெரி குட். பிரபுபாத் வந்து என்ன சொல்றாருன்னா, கோவர்தனத்தை தூக்குனதுக்கான காரணம் பக்தன் எந்த சூழ்நிலையிலும் கிருஷ்ணரையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதை நிரூபிப்பதற்காக. விருந்தாவனத்தோட வேற எந்த பகுதியை தூக்கி இருந்தாலும் மக்கள் அவ்வளவு வந்திருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. என்ன, கோவர்தன் இஸ் a சென்டர் பொசிஷன். விருந்தாவனத்தோட நடுமைய பகுதி தான் வந்து கோவர்தனம். அதனால அந்த ஒரு இடம் எல்லோருக்குமான இடம். 2வது காரணம், அதுக்கு பக்கத்துலதான் என்ன இருக்கு? ராதாகுண்டம் ஷியாமி. இந்த மொத்த விருந்தாவனத்தோட ஹீரோயின் ஸ்ரீமதி ராதாராணி அவங்க இருக்காங்க. அதனாலதான் அந்த இடத்தை சூஸ் பண்ணாரு. சோ கோவர்தனத்தை தூக்குனார். ஓகே, அத கூட ஏத்துக்கிட்டோம், கோவர்தன மலையை தூக்கிட்டாரு. ஏன் வந்து சுண்டு விரல்ல தூக்கணும்? மொத்த கைய வச்சு தூக்கி இருக்க வேண்டியதானே? அவர் சாதாரண சிறுவன் இல்ல, அவர் சாதாரண மனிதர்ல இருந்து வித்தியாசமானவர், பகவான்ங்கிறத நிரூபிக்கிறது பிரபு. கைய வச்சு தூக்கி இருக்கலாம். இருக்கிறதுலயே வந்து லெஃப்ட் ஹேண்ட் வீக், அப்புறம் சுண்டு விரல் ரொம்ப வீக் பிரபு, அதனால அதுல தூக்குனாரு. ஓகே, சாந்த பிரியா மாதாஜி. வந்து அவர் முன்னாடி பகவான் வந்து அதை காமிக்கிறார், அவருடைய பராக்கிரமத்தை காமிக்கிறாரு பிரபு. அவரு எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் அவருடைய அகங்காரத்தை காமிச்சு அவ்வளவு பெரிய மலையை கொடுக்கிறாரு. சோ அதெல்லாம் பகவானுடைய அந்த சுண்டு விரலுக்கு சமம் அப்படிங்கிறதுக்காக. வெரி குட், வெரி குட். இதுதான். சோ பகவானால எது வேணாலும் செய்ய முடியும். தேவேந்திரன் நினைச்சிட்டு இருக்கிறாரு, நான் தான் எல்லாருக்கும் அதிபதி, 33 கோடி தேவர்களும் என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால கிருஷ்ணரும் எனக்கு கட்டுப்பட்டவன் அப்படிங்கிற அகங்காரம் தேவேந்திரனுக்கு வருது. சோ பகவான் என்ன பண்றாருன்னா, டே பைத்தியக்காரா, உன்னுடைய அகங்காரம் என்னுடைய சுண்டு விரலுக்கு கூட சமமானது அல்ல. என்னுடைய சுண்டு விரலில் கோவர்தன மலையை நான் 7 நாட்கள் தாங்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக கிருஷ்ணர் சுண்டு விரல்ல தூக்குனாராம்.
சோ கிருஷ்ணர் மலையை தூக்குனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் சொல்றாரு. மலையை தூக்கியது கிருஷ்ணரின் அன்பு. அவரோட அன்புதான் மலையை தூக்குச்சே தவிர சுண்டு விரல் தூக்கல. ஓகேங்களா? ஏனெனில் விரஜவாசிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அன்பு இல்லை என்றால் இந்த லீலை நடந்திருக்காது. கிருஷ்ணர் மேல அவ்வளவு அன்போட இருந்தாங்க விரஜவாசிகள். அந்த அன்பை கிருஷ்ணர் மற்றவர்களிடத்தும் பிரதிபலிப்பதற்காக வெறுமனே இப்படி சுண்டு விரல்ல மட்டும் தூக்கி நிறுத்திட்டாரு கிருஷ்ணர். சோ ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, பிருந்தாவனத்தை கோவர்தன மலைய ஹரிதாச வர்யா அப்படிங்கிற பேர்ல கூப்பிடுறாரு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த கோவர்தனம் தான் எல்லாமே கொடுக்குது. தண்ணி கொடுக்குது, பழங்கள் கொடுக்குது, அழகான பூக்கள் தருது, அதற்கப்புறமா லீலைகளுக்கான எல்லா விதமான குகைகளையும் அரேஞ்ச் பண்ணி தருது, மலர்கள் தருது. எல்லா விதமான செல்வங்களும் கோவர்தன மலையிலிருந்து வர்றதுனால அத ஸ்ரீல ரூப கோஸ்வாமி ஹரிதாச வர்யா அப்படிங்கிற ஒரு பட்டத்தால அளிக்கிறாரு. சோ இந்த கோவர்தனமானது வெறும் ஒரு கல் அல்ல, அது சேவை செய்யும் உயிருள்ள பக்தன் அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்றாங்க. அதனால ரூப கோஸ்வாமி என்ன பண்ணாங்க, சைத்தன்ய மகாபிரபு அந்த விக்கிரகத்தை எடுத்து, கோவர்தன சிலையை எடுத்து சனாதன கோஸ்வாமி கிட்ட கொடுத்து, இவர் பகவான், இவரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் கையில தூக்கி கொடுக்கிறார். ஓகே, கோவர்தனம் ஸ்ரீமதி ராதாராணியோட சேவகன், சர்வெண்ட் ஆஃப் ஸ்ரீமதி ராதாராணி. சோ இங்க நம்ம பல நேரங்கள்ல கிருஷ்ண உணர்வுக்கு வந்ததுக்கு அப்புறமா அகங்காரம் கொஞ்சம் தலை எடுக்கும். நான் ஒரு மூத்த பக்தன், எனக்கு எல்லோரும் உங்களோட நமஸ்காரங்களை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல கொஞ்சம் தலை தூக்கும். அப்படி தூக்குறவங்களுக்கான லீலை தான் கோவர்தன லீலை. கிருஷ்ணர் மொத்தமா தூக்கிடுவாரு. யாருக்கெல்லாம் தலை தூக்குதோ மொத்தமா கிருஷ்ணர் தூக்கிடுவார். கோவர்தன லீலையில கிருஷ்ணர் இந்திரனோட அகங்காரத்தை மட்டும் அளிக்கவில்லை. ஜட வாழ்க்கையில் நாமும் பல்வேறு விதமான அகங்காரத்தில் மாட்டி தவித்துக் கொண்டே இருக்கிறோம். என்ன மாதிரியான அகங்காரம்? மம மமேதி, நான் எனது அப்படிங்கிற இந்த எண்ணத்துல நம்ம எப்பவுமே மூழ்கிட்டு இருக்கிறோம். இந்த அகங்கார எண்ணங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும். நாம் சுத்தமான முறையில் மாற வேண்டும், சரணாகத பாதையை அடைய வேண்டும். அப்படின்னா நம்ம வழிபாடு செய்யப்பட வேண்டிய ஒரே பகவான், ஆராத்திய பகவான் கோவர்தனதாரி. சோ கோவர்தனத்தை தொடர்ச்சியாக வழிபாடு செய்யும் பக்தன், கோவர்தனத்தை பிரதட்சணம் செய்யும் பக்தன், கோவர்தனத்தின் நிழலில் அமர்ந்து ஹரிநாமத்தை உச்சரிக்கும் பக்தன் தன்னுடைய வாழ்வின் எந்த விதமான இழப்பையும் அடைவது இல்லை. எல்லோரும் எல்லா விதமான ஆன்மீக முன்னேற்றத்தினை இந்த கோவர்தன லீலையின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆக கோவர்தனத்தை நாம் வழிபடுவது நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக உள்ளது. ஓகே, ஸோ கோவர்தனத்தை வர்ஷிப் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளால எல்லா விதமான இன்பத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியும். முதல்ல நம்மளுடைய அகங்காரம் போய்விடும். பௌதீக அகங்காரம் கண்டிப்பா நம்மளை விட்டு விலகி ஓடிடும். ஆன்மீகத்தில்
துரிதமான முன்னேற்றத்தினை நம்மால் காண முடியும். ஆக எல்லோரும் இந்த புருஷோத்தம மாத கிருஷ்ண லீலை பகுதியில தொடர்ச்சியாக நாம் கேட்டுக்கொண்டு வந்ததில் ஒரு மைல் கல்லாக நமக்கு இந்த கோவர்தன லீலை நம்முடைய அகங்காரத்தினை போக்கி பகவானுடைய பக்தி சேவையில் மேலும் மேலும் முன்னேறுவதற்கு வாய்ப்பினை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோவர்தனத்துக்கிட்ட உங்க எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள், சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். சைத்தன்ய மாதாஜி. கேள்வி கேட்கறவங்க முதல்ல கை உயர்த்துங்க தயவு செஞ்சு. நான் கேக்குறேன் பிரபுஜி. எனக்கு ஒரே ஒரு டவுட் பிரபுஜி. சைத்தன்ய மாதாஜி ஆல்ரெடி கையை உயர்த்தி இருக்காங்க. அவங்களோட கேள்வியை முடிச்சிட்டு நான் வரேன். ஒரு நிமிடம் வெயிட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டத் பிரணாம் பிரபு. பிரபு, சில பக்தர்கள் வந்துட்டு கோவர்தனுக்கு கிரிவா அது இப்போ அங்க இருந்து சிறிய ஒரு கல்லு கொண்டு வந்துட்டு அதுவே கோவர்தன இதுவா வச்சு வீட்டுல அதை வந்து வர்ஷிப் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணலாமா பிரபு? அது ரொம்ப நல்ல கேள்வி. கோவர்தன சிலையை ஆச்சாரியனின் அனுமதி இல்லாமல் எடுத்தலோ அதனை வழிபாடு செய்தலோ கூடாது. கோவர்தன்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு சின்ன டஸ்ட எடுக்கணும்னாலும் கூட விரஜவாசிகளோட பர்மிஷன் உங்களுக்கு வேணும். ஃபர்ஸ்ட் அந்த விரஜவாசி மனமுவந்து உங்களுக்கு கொடுக்கணும். இன்கேஸ் பை டிஃபால்ட் சும்மா ஞாபகார்த்தகத்துக்குன்னு ஒரு கல்லை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எத்தனை பெரிய கல்லை எடுத்தீங்களோ அதற்கு சரிசமமான அளவுல தங்கத்தை அங்க வைக்கணும். திருப்பி அதுக்கு திராணி இருக்கிறவங்க அந்த கல்லை எடுக்கலாம். அது கல் இல்ல, பகவான். ஓகே. ரெண்டாவது, நீங்க குருவோட பர்மிஷன் இல்லாம கோவர்தனகிரியில இருந்து டஸ்ட கூட எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு தடவை இது என்னோட வாழ்க்கையில பிராக்டிக்கலா நடந்தது. ஒரு பக்தர் விரஜதாமத்துல இருந்து மாயாப்பூருக்கு வந்தாரு. அவர் வரும்போது நிறைய கோவர்தன ஷிலாவை கூட்டிட்டு வந்துட்டார். மாயாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரம்மச்சாரி பக்தர். நான் வந்து டிடிஸ் எல்லாம் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா, ராதா, குஞ்ச பிஹாரி, தயால், நிதாய், சச்சி சுத்தோ இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ இத்தனை விக்கிரகங்களை வழிபடுறல இந்த கோவர்தனத்தை நீ வச்சு வழிபடுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாரு. நான் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது. நான் நேரா எடுத்து கொண்டுட்டு போய் ஜானநிவாஸ் பிரபு கிட்ட போனேன். ஜானநிவாஸ் பிரபு என்னை பார்த்த உடனே சொல்லிட்டாரு, டிட் யூ கெட் யுவர் பர்மிஷன் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அப்படின்னு. நான் சொன்னேன், குரு மகாராஜ் இப்ப ஊர்ல இல்ல, அதான் உங்கள்கிட்ட வர்ஷிப் பண்ணலாமான்னு பர்மிஷன் கேட்க வந்தேன் அப்படின்னு. உன்னோட குரு இருக்கும்போது நான் ஏன் பர்மிஷன் கொடுக்கணும்? நீ உன் குரு கிட்ட பர்மிஷன் கேட்டு அவர் எஸ்ன்னு சொன்னா நீ வர்ஷிப் பண்ணு, இல்லைன்னா வர்ஷிப் பண்ணாத அப்படின்னு. நான் கேட்டேன், ஏன் பிரபு நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜானநிவாஸ் பிரபு என்ன ஆன்சர் சொன்னாங்க தெரியுங்களா? கோவர்தனத்தை மனதளவுல கூட நீங்க கல்லுன்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க பெரிய அபராதி. அந்த அபராதத்துக்கு அவங்க மெயினா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்மளோட நாம ருச்சியை பிடுங்கிடுவாங்களாம். எத்தனை பேருக்கு வேணும்? நாம ருச்சியை பிடுங்கிடுவாங்க. சோ அதனால நான் ஜானநிவாஸ் பிரபுட்ட கேட்ட உடனே அவர் கொண்டுட்டு வந்து கொடுத்த பக்தர்கிட்ட கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு சாஷ்டாங்கமா தண்டவாத் பிரணாம் பண்ணி, பிரபு என்னால முடிஞ்ச இந்த டொனேஷன் 5000 ரூபாய் காசை நீங்க வச்சுக்கோங்க, நீங்களே அந்த கோவர்தன வர்ஷிப் பண்ணுங்க சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் குரு மகாராஜ் வந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்தாரு. இப்ப கிரிராஜ் என்னோட வீட்டுல இருக்காரு. நான் வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் குரு மகாராஜோட பர்மிஷன் பேர்ல. ஓகேவா சைத்தன்ய மாதாஜி? தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. மொத்தமா உங்களுடைய லீலை கேட்கும் போது ஒரு முறை கோவர்தன் பரிக்கிரமா பண்ண ஒரு அனுபவம் ஆயிடுச்சு பிரபு. ஹரே கிருஷ்ணா. தண்டவத் பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. லலிதா சுந்தரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவத் பிரணாம் பிரபு. பிரபு போட்டோஸா இருந்தா வழிபடலாமா கூடாதா பிரபு? போட்டோஸ் கொஞ்சம் அக்செப்டபிள். ஏன்னா ஒரு தடவை இதுக்கும் ஜானநிவாஸ் பிரபு கிட்டே நான் விளக்கம் கேட்கும் போது ஜானநிவாஸ் பிரபு என்ன சொன்னாங்கன்னா, அது அவங்களோட நேரடி ரூபம் இல்லைன்னாலும் பிரதி ரூபமாக இருக்கிறதுனால வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஜானநிவாஸ் பிரபு சொன்னாங்க. ஓகே பிரபு.
ஏன்னா எங்க வீட்ல நான் போட்டோஸ்ல வச்சிருக்கேன் ராதா குண்டம், ஷியாம குண்டம், கிருஷ்ணனுடைய போட்டோஸ் தான் எல்லாமே மேல மாட்டியிருப்பேன். சோ எனக்கு ரொம்ப நாளா இது ஆசை. என்ன நான் கோவர்தன் போட்டோஸ் எடுக்கல. நான் எடுத்து அதாவது சர்ச் பண்ணி ஒண்ணு மட்டும் ஃப்ரேம் பண்ணணும்னு வச்சிருந்தேன். அதுக்காக தான் நீங்க இப்ப இதை சொன்னோன்னே நான் அதை கேட்கிறேன். பண்ணலாமா கூடாதாங்கிறதுக்காக தான். போட்டோஸா வர்ஷிப் பண்ணலாம். ஓகே பிரபு. ஓகே, தேங்க்யூ பிரபு. சோ எல்லாருக்கும் ரொம்ப ஹரே கிருஷ்ணா நன்றி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த கோவர்த்தனகிரினாலே வந்து அது கிருஷ்ணர் தானா பிரபு? ஆமா, ஸ்வயம் பகவான். அவருக்கும் பகவானுக்கும் வித்தியாசமே கிடையாது. அதனாலதான் இஸ்கான்ல கோவர்தன் பூஜை பண்ணும் போதெல்லாம் என்ன பண்றோம்? கண்ணு வரைகிறோம், காது வரைகிறோம், திலக் போடுறோம், மயில் பீலியை வேற கொண்டுட்டு போய் மேல சொருகுறோம். இஸ் நான் டிஃபரெண்ட் ஃப்ரம் கிருஷ்ணா. சனாதன கோஸ்வாமிக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர் கையால ஒரு ஷிலாவை எடுத்து சனாதன கோஸ்வாமிகிட்ட கொடுத்து வர்ஷிப் பண்ண சொல்லுவாரு. இத வந்து நீ வர்ஷிப் பண்ணு, விரஜேந்திர நந்த கனையா இவர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. பகவான் சாட்சாத் விரஜேந்திர நந்தன் இந்த கோவர்தன ரூபத்துல உங்ககிட்ட வராருன்னு சொல்லி. சனாதன கோஸ்வாமி எப்பவுமே அவரோட மார்புல ஒரு பைய போட்டு தொங்க விட்டு ஊரெல்லாம் சுத்துவாராம் அந்த கோவர்தன் ஷிலாவை எடுத்துட்டு. நிறைய இருக்கு கோவர்தன் பத்தி பேசணும்னா 1 மணி நேரம் எல்லாம் பத்தாது. எனக்கு அடுத்த கிளாஸ் வேற இருக்கு, 5:30 to 7:30. அங்க வேற கிளாஸ் கொடுக்கணும். லட்சுமணன் பிரபு கடைசி கேள்வி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் பிரபு. பிரபு இப்போ நம்ம என்னது கோவர்தனை வந்து நம்ம எதுவும் எடுக்க முடியாது. இப்போ ஒரு விருந்தாவனத்துக்கு போனா நம்ம அங்குள்ள மண்ணை எதுவும் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாதா? நீங்க விருந்தாவன்ல இருந்து எதையுமே எடுத்துட்டு வரக்கூடாது விரஜவாசிகளோட அனுமதி இல்லாம. விரஜவாசினா ப்ராப்பரா அந்த தாமத்துல பிறந்து வளர்ந்து அங்கேயே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் விரஜவாசிகள். நம்ம இஸ்கான் பக்தர்கள் போய் ஒரு 4-5 வருடமாவது அங்க செட்டில் ஆயிருக்கணும். குறைந்தபட்சம் 5 வருடமாவது செட்டில் ஆயிருக்கிற பக்தர்கள் தாம்வாசிகளாக கருதலாம். பட் அந்த தாம்வாசிகள் தாமத்தோட சொத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது. தீனபந்து பிரபு வந்து ஒரு நாள் சொன்னாரு, ஒரு நாள் கிளாஸ்ல வந்து அவர் கிளாஸ்ல வந்து நான் கேட்டிருக்கேன். அவர் வந்து சொன்னாரு, தாம்வாசி அப்படின்னா தாமத்தை திருடி கொடுக்கறவன் கிடையாது. இப்ப நான் 5 வருஷமா நான் மாயாப்பூர்ல இருக்கேன், நீங்க மாயாப்பூருக்கு வந்தீங்க, மாயாப்பூரை சுத்தி பாத்தீங்க, சைத்தன்ய மகாபிரபு இடம் நடந்த இடம் இது, இந்தாங்க இந்த டஸ்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்லி நான் அள்ளி கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த தாமத்துக்கு சேவை பண்றதுக்காக நான் வந்திருக்கிறேன், தாமத்தை திருடுறதுக்காக நான் வரல. ஓகே, சோ தாமத்தை திருடக்கூடாது. இன்னொரு கேள்வி இருக்கு. எனக்கு சொன்னீங்கல்ல, என்னது நம்ம வந்து கிருஷ்ணா கதை கேட்கறதுனாலே நம்மளுக்கு வந்து அடுத்த பிறவி இல்ல. ஆமா, ஆனா கிருஷ்ணா சொல்றாரு, அந்த பகவத்கீதை கூட சொல்றாருல, 1000 ஒருத்தன் தான் வந்து என்னை அடைய முடியும், ஒருத்தன் தான் வந்து என்னை நினைக்க முடியும்னு சொல்றாருல்ல. வந்துட்டீங்களே நீங்க, அந்த 1000 பேர்ல ஒருத்தர் நீங்க. மனுஷியானா சகஸ்ரேஷு, 1000த்துல ஒருத்தர் உட்கார வச்சுட்டாருல உங்களை, இதுக்கு மேல என்ன வேணும்? நன்றி. கதை கேட்க நல்லா இருக்கு, ஒரு டைம் தான் பத்தல. சதானந்த ஸ்ரீனிவாஸ் பிரபு. हरे कृष्णा प्रभु जी, दंडवत प्रणाम. दंडवत प्रणाम प्रभु. प्रभु जी, वृंदावनல கிருஷ்ணர் மண்ணு சாப்பிட்ட இடத்துல அது உருண்டை பண்ணி விற்கிறாங்க பிரபு. 50 rupees கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அது எப்படி? தாம் வாசிகள் செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இதெல்லாம் நெகோசியபிள். அந்த தாமத்துல பிறந்து வளர்ந்து அவங்க செய்யற சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். பட் அதுக்கும் குரு கிட்ட ஒரு வார்த்தை பர்மிஷன் கேட்டுக்கிட்டா நல்லது. ஏன்னா விருந்தாவன தாமம் முழுக்க முழுக்க ஸ்ரீமதி ராதாராணியோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா? விருந்தாவனத்துல நம்ம எந்த அளவுக்கு பக்தி பண்றோமோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் அபராதமும் ஏறிக்கிட்டே போகும். ஓகே, பிருந்தாவனம் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அது ஒரிஜினல் பிளேஸ். நம்மளோட கோலோக பிருந்தாவனத்துக்கும் கீழே இருக்கிற பூலோக பிருந்தாவனத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணு. அதனால எந்த அளவுக்கு பக்தி அங்க கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு அபராதமும் அங்க ஏறிக்கிட்டே போகும். ஆனா மாயாப்பூர் தாமம் அபராதத்துல இருந்து முக்தம். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, மாயாப்பூர் தாமத்துக்கு யாராவது ஒரு பக்தர் வந்துட்டு இங்க மங்களாரத்தி எந்திரிக்காம தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன்,
மகாபிரபு அவரோட டைரியில ரெக்கார்ட் பண்ணுவாராம், இந்த பக்தர் எனக்கு தண்டவாத் பிரணாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. விருந்தாவன தாமத்துல ராதராணி என்ன எழுதுவாங்க தெரியுமா? கொழுப்பெடுத்த நாய் அங்க இருந்து வந்துட்டு மங்களாரத்தி கூட அட்டன் பண்ண மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்னத்துக்கு பக்தி தேவை? முதல்ல இதோட சாண்டிங்க கட் பண்ணுங்க. சோ அதுதான் விருந்தாவனுக்கும் மாயாப்பூருக்கும் உள்ள வித்தியாசம். மாயாப்பூர் வந்து அவதாரிய தாம், சிந்தாமணி தாமம். இங்க பக்தி வந்து வளரும், அபராதங்கள் கிடையாது. அங்க பக்தி வளரும், அபராதங்கள் கூடவே சேர்ந்து வளரும். ஓகே, எல்லா பக்தர்களுக்கும் நன்றி. அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். வாஞ்சா கல்ப தருபியச்ச கிருபா சிந்துபியவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோடி பிரபு நீங்க மறுபடியும்